பார்த்து நெத்திலி மீன் ரோல், அதுக்கு நெத்திலி மீன் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு இது வந்து 1 ஸ்பூன். உப்பு வந்து 4 ஸ்பூன் போடுவோம். நிறைய தாங்காது. தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், பார்த்துக்க ஊற்றிக்கலாம். போதும், கொஞ்சமாக. க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா நெத்திலி, அதை இதில் போட்டுக்கலாம். நீங்கள் முள் இல்லாத இதுமாரி முள் இல்லாத இருக்கட்டும், அப்போ ரோலுக்கு நல்லாயிருக்கும். க்ளீன் முள் இதுக்கு நிறையவே இல்லை, 3 ஐட்டம் தான். சீக்கிரமாக குழந்தைங்க உடனே செஞ்சு கொடுத்துடலாம். இது மசாலா ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ரோல் ரெடி பண்ணிக்கலாம். பிளேட் எடுத்துப்போம். முழுசாக எடுத்து இதை நான் அப்படியே எடுத்துக்கணும். இதுமாதிரி தட்டிட்டு வரணும். இந்த மாதிரி தட்டி இதை உருட்டிக்கோங்க. உருட்டின்னு ஒரு குச்சி எடுத்து நம்ம சொரிக்கலாம். இது மாதிரி ரெடி பண்ணிடுச்சு. நீங்கள் முள் இல்லாத க்ளீன் பண்ணி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். முள் இல்லாத அதுமாரி அப்படியே போட்டு தச்சு குழந்தைங்களுக்கு நம்பி கொடுக்கலாம். முள் இல்லை இதில் அப்படியே போட்டு பயப்படும். நான் கடாயை வச்சு 200 கிராம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து ரோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு போட்டுக்கலாம். கொஞ்சம் தீ மிக்ஸி மீடியமாக வச்சுக்கோங்க. உடனே 5 நிமிஷத்தில் வேலை ஆகிடும். கடகடன்னு டக்குன்னு யார் வந்தாலும் உடனே செஞ்சு கொடுக்கணும். சேர்ந்து போச்சு, எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜ் வந்தால் எடுத்துடணும். இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா அர்த்தம். அவ்வளோ பிளேட்டில் மாற்றிட்டு காமிச்சு திரும்பி ரோல் செஞ்சுருக்கோம். உங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். எங்கள் நியூஸ் பாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.